ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். கேடு நினைப்பவனும் கெடுவான். ஒரு ஊர்ல எலியும் தவளையும் நெருங்கிய நட்போட வாழ்ந்துட்டு வந்தாங்க. எலியோட வலைக்கு அடிக்கடி தவளை வரும். தாங்கிட்ட இருக்கக்கூடிய தின்பண்டங்களை தவளைக்கு எலி கொடுக்கும். இதுக்கு நன்றி கடனா தம் வீட்டுக்கு வரும்படி எலிய தவளை அடிக்கடி கூப்பிடும். ஆனா தவளையோட வீடு ஆத்துக்கு மறுபுறம் இருந்ததால எலி போக விரும்பல. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் தவளை வற்புறுத்தி கூப்பிட்டது. எலியோ, என்னால உன்ன மாதிரி தண்ணியில போக முடியாது, நான் மூச்சு திணறி செத்து போயிடுவேன்னுச்சு. அதுக்கு தவளை எலிகிட்ட, எலி நண்பா, நீ கவலைப்படாத, எனது முதுகிலேயே உன்னை வச்சு தூக்கிக்கிட்டு ஆத்த கடக்குறேன்னது. எலியும் இதுக்கு சம்மதிச்சு எப்படி கொண்டு போவன்னு கேட்க தவளை விளக்கமா சொல்ல ஆரம்பிச்சது. அதுபடி தவளையோட காலுல ஒரு சின்ன கைத்த கட்டி அந்த கைத்தோட இன்னொரு முனைய எலியோட கால்ல கட்டிக்கிட்டு புறப்பட்டது. தவளையின் முதுகுல எலி உக்காந்தது. 2 பேரும் புறப்பட்டாங்க. பாதி ஆத்த கடந்ததும் தவளைக்கு ஒரு வஞ்சக எண்ணம் வந்துருச்சு. அது என்னன்னா, இந்த எலிய கொன்னுட்டா இது சேர்த்து வச்சிருக்க கூடிய தின்பண்டங்களை எல்லாம் நாமளே எடுத்துக்கலாமேன்னு நினைச்சது. இப்படி நினைச்சு தவளை தண்ணிக்குள்ள கொஞ்சமா கீழ் நோக்கி இறங்குச்சு. பயந்து போன எலி, நண்பா, என்ன காரியம் செய்யற? தண்ணிக்குள்ள நீ வாழ முடியும், நான் வாழ முடியுமா? இது உனக்கு தெரியாதான்னு கேட்க ஆரம்பிச்சது. உடனே தவளை, தெரியும், உன்னை தண்ணிக்குள்ள அழுத்தி கொள்ள போற, அப்போதான் நீ சேர்த்து வச்சிருக்க கூடிய தின்பண்டங்களை எல்லாம் நான் அடைய முடியும்னது. இப்படி சொல்லிக்கிட்டு கொஞ்சமும் இரக்கம் இல்லாம தண்ணிக்குள்ள மேலும் மூழ்க ஆரம்பிச்சது. எனக்கு இப்படி துரோகம் செய்யலாமா? அதையெல்லாம் நீ எடுத்துக்கோ, என்ன மட்டும் உயிரோட விட்டுடுன்னு கெஞ்ச ஆரம்பிச்சது எலி. முடியவே முடியாதுன்னு மறுத்த தவளை மேலும் மேலும் தண்ணிக்குள்ள போக ஆரம்பிச்சது. தண்ணியில தத்தளிச்ச எலி பலம் இருக்கிறவர கத்தி பார்த்துச்சு. தவளை கேட்கவே இல்ல. இது மாதிரியான சமயத்துல இந்த 2 ஜீவராசிகளோட சண்டையால தண்ணியில அதிக சலனம் ஏற்படவே மேல பறந்துகிட்டு இருந்த பருந்து ஒன்னோட கண்ணுல இந்த காட்சி தென்பட்டது. அதுக்குள்ள எலி தண்ணியில மூழ்கி இறந்து போயிடுச்சு. இறந்த எலியோட உடல் மேல மிதக்க ஆரம்பிச்சது. அதுக்குள்ள பருந்து வேகமா பறந்து கீழே வந்து தண்ணியில மிதக்க ஆரம்பிச்ச எலிய பிடிச்சு கவியது. எலிய தூக்கிக்கிட்டு பறக்க ஆரம்பிச்ச போது எலியின் கால்ல கட்டப்பட்டிருந்த தவளையும் அதோட கூடவே சேர்ந்து வந்தது. பருந்து 2யும் தூக்கிக்கிட்டு போய் ஒரு இடத்துல வச்சு சாப்பிட்டது. இந்த கதையிலிருந்து நாம தெரிஞ்சுக்க கூடிய நீதி என்னன்னு பார்த்தோம்னா, இந்த உலகத்துல முடிஞ்ச வர அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும். உதவி செய்ய மனசு வரலன்னாலும் பரவாயில்ல, யாருக்கும் கெடுதல் நினைக்க கூடாது. அப்படி ஒருத்தர் மற்றவங்களுக்கு கெடுதல் நினைச்சா அவங்களுக்கு கெடுதல் தர கடவுள் இன்னொருத்தரை அனுப்பி விடுவாரு.